எஸ் ஐடி நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்திங்கன்னா உங்கள் ஃபீஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக டூ ரெக்ரூட்டர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து 40 எல்பிஏ வாங்கியிருக்கலாம். 15 யூஜி கோர்ஸும் 7 பிஜி கோர்ஸும் தராங்க. நிறைய இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியோட டைப் வச்சுருக்காங்க. நான் கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம பார்ப்போம். ரிசர்ச் கொலாபரேஷன் பார்க்கலாம். ஸோ சிஎஸ் ரிலேட்டட் கோர்ஸ், அதாவது இதை மட்டும் வந்து 190 எக்ஸ்பெக்ட். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை ராமபுரத்தில் இருக்கிற ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தாங்க. ஆக்சுவலாக ராமபுரத்தில் 2 எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வரும். நம்ம அதில் சேரணுன்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி எஸ்ஆர்எம் JEEE எக்ஸாம் எழுதி அதில் கவுன்சிலிங் நடக்கும்போது நம்ம ராமபுரம் பிரான்ச் எடுத்து செலக்ட் பண்ணி வந்து படிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வருங்க. ஸோ நம்ம இங்கே சேரணுன்னா நல்லா படித்து நல்ல கட் ஆஃப் எடுத்து கவுன்சிலிங் மூலயமா நம்ம ஜாயின் பண்ணலாம். சப்போஸ் என்னால் மார்க் எடுக்க முடியல, கவுன்சிலிங்கில் கிடைக்கல, ஆனால் எனக்கு ஈஸ்வரியில் தான் நான் சேரணும் அப்படின்னா அந்த காலேஜ் நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒரு ஆஃபர் தராங்க. ஸோ நாங்கள் இந்த காலேஜுக்கு போனோம். கவர்மெண்ட் கோட்டா டீட்டெயில்ஸும் கேட்டோம், மேனேஜ்மெண்ட் கோட்டா டீட்டெயில்ஸும் கேட்டோம். முக்கியமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ டொனேஷன், எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்கங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அதை அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஒரு காலேஜ் தாங்க. இவங்க வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இவங்க அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. நம்ம இந்த காலேஜில் சேரணுன்னா கவுன்சிலிங்கில் போட்டு கம்மியான ஃபீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் கோடு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1996 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே டோட்டலாக 15 யூஜி கோர்ஸும் 7 பிஜி கோர்ஸும் தராங்க. இந்த காலேஜ் வந்து NAC அக்ரேடட், அதுக்கப்புறம் NBA அப்ரூவ்டு காலேஜுங்க. இங்கே இண்டஸ்ட்ரி கனெக்ஷனாலும் சரி, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்னாலும் சரி, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னாலும் சரி, எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதை பற்றினா நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த காலேஜில் இருந்து சென்னையில் உள்ள இம்பார்ட்டண்ட் பிளேசஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து 10 கிலோமீட்டர், சென்னை நியூ பஸ் டெர்மினஸ் அதாவது கிளாம்பாக்கம் 30 கிலோமீட்டர் கிட்ட வரும். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் வரும். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கேம்பஸ் பார்ப்போம். இந்த கேம்பஸ் பார்த்திங்கன்னா நல்ல வைப்ரண்ட்டான கேம்பஸ். இது வந்து ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு சென்னையில். ஸோ ராமபுரத்தில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. அப்படியே அடுத்த பில்டிங் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டென்டல் காலேஜ், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ எல்லாமே வந்து அடுத்தடுத்து அந்த ஏரியாவில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா YSRM ஈஸ்வரி. நான் எதுக்கு அதை செலக்ட் பண்ணுன்னா ரீசன்ஸ் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு டாப் ரேங்க்டு NRF ரேங்கிங்கு. 15 UG அண்ட் 7 PG கோர்ஸ் இருக்குது. 28 years of excellence in education, specialized with minor and honors, flexible industry support curriculum, strong industry collaborations, industry powered center of excellence, excellent placement record, excellence in research and innovation, academic excellence with NAC and NBA accreditation. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனோட குளோபல் எக்ஸ்போசர் வச்சுருக்காங்க. நிறைய இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியோட டைப் வச்சுருக்காங்க, நான் சொல்கிறேன். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஆடிட்டோரியம், லெக்சரர் ஹால், ஃபாரின் லாங்குவேஜ் வந்து அவங்க கரிக்குலத்துலேயே ஒரு பார்ட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் கோச்சிங். சப்போஸ் நான் வந்து இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு IAS IPS அந்த மாதிரி உங்களுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு படிக்கும் போதே அவங்க சிவில் சர்வீஸ் கோச்சிங் தர்றாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய டெக்னிக்கல், சோஷியல், கல்ச்சுரல் கிளப்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க கேம்பஸ் பார்த்திங்கன்னா நல்ல வைப்ரண்ட் கேம்பஸாக இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு. அவங்க வந்து 98% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. அவங்க ஹையஸ்ட்டு பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 47 LPA. இங்கே படித்த 10% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து அப்ராடு போயிருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 19 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்கங்க இவங்க. அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். AIDS automobile engineering, biomedical engineering, biotechnology, civil engineering, computer science and business system, computer science and design, computer science and engineering, computer science and engineering in AI/ML, computer science and engineering in cyber security, electrical and electronics engineering, electronics and communication engineering,
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இவங்க வந்து யூஜி கோர்சஸில் இதை ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிஜி கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ, அதுக்கப்புறம் எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எம்இ எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ், எம்இ எம்பெடட் டிசைன், எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட பிஹெச்டி ப்ரோக்ராமும் வச்சுருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம பார்ப்போம். 19 வச்சுருக்காங்க. சிந்தசிஸ் அண்ட் கேரக்டரைசேஷன் லேப், நானோ சிந்தசிஸ் அண்ட் கேரக்டரைசேஷன் லேப், அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் டெஸ்டிங் லேப், அட்வான்ஸ்டு ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் லேப், கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் லேப், அட்வான்ஸ்டு காம்போசிட்ஸ் லேப், 3D அடக்டிவ் மேனுஃபேக்சரிங் லேப், ஏபிபி ரோபோட்டிக்ஸ் லேப், அடக்டிவ் மேனுஃபேக்சரிங் லேப், ரெட் ஹேட் அகாடமி, K7 கம்ப்யூட்டிங் லேப், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்னோவேஷன் சென்டர், சிஸ்கோ நெட்வொர்க்கிங் அகாடமி, VLSI லேப், HVAC லேப், எம்பெடட் சிஸ்டம் லேப், மல்டிகோர்வேர், மேஜிக், மைக்ரோசிப் அகாடமி, ஹெக்ஸாவேர் இதெல்லாம் வந்து எங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் கொலாபரேஷன் பார்க்கலாம். ஸோ ரிசர்ச் கொலாபரேஷனுக்கு அவங்க நிறைய யூனிவர்சிட்டியோட டைப் வச்சுருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு, மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி, சைனா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜியோ சயின்சஸ், இந்த மாதிரி நிறையா யூனிவர்சிட்டியோட டைப் வச்சுருக்காங்க. நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் சிலவரோட எல்பிஏ நான் தரேன் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு. ஆட்டோடெஸ்கில் 3 ஸ்டூடெண்ட் வந்து 40 எல்பிஏ வாங்கியிருக்காங்க. அமேசானில் வந்து 2 ஸ்டூடெண்ட் வந்து 47 எல்பிஏ வாங்கியிருக்காங்க. கோல்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 30 எல்பிஏ வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சூப்பர் ட்ரீம் அண்ட் மார்க்கியூ ஆஃபரும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ராமினென்ட் ரெக்ரூட்டர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குங்க. ஆசென்ச்சர், அமேசான், டெலாய்ட், ஜோகோ, டெக் மஹேந்திரா, ஐபிஎம், ஹூண்டாய், சிஸ்கோ நிறைய இருக்குங்க. இங்கே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ கம்பெனிஸ் வருது. பிளேஸ்மெண்ட்டுக்கு கம்பெனிஸ் வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரிக்கு வர்றாங்க. ஸோ நீங்கள் நல்ல ஸ்கில் அண்ட் நாலேஜபிளாக இருந்தீங்கன்னா இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டு நல்லாவே காலேஜ் வாங்கி கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் ஸ்ட்ரிக்ட் இல்லைங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இங்கே. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் ட்ரை பண்ணி கவுன்சிலிங் மூலிமா போகணுன்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 185+ இருந்திருக்கு. இந்த வட்டம் வந்து 190 எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கட் ஆஃப் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎஸ் ரிலேட்டட் கோர்ஸ், அதாவது சிஎஸ்சி, ஏஎம்எல், சிஎஸ்பிஎஸ், ஐடி நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்திங்கன்னா உங்கள் ஃபீஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 2.30 lakh வருங்க. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் சேர்த்து இங்கே வரும். ஸோ எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர அந்த ரேங்கிங்லேயுமே நல்ல ஒரு டாப் 10 to 15 தாங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து சேரணுன்னா தாராளமாக சேரலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க. மெயினாக வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு கம்பெனி கூட்டு வராங்களான்னு பார்க்கணும். ஏன்னா என்ட்ரி லெவலுக்கு பசங்களை போடுறதுக்கு பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். பிளேஸ்மெண்ட்டுக்கு கம்பெனியை கூட்டு வராங்க. ஸ்கில்லுமே டெவலப் பண்ண நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டாலும் சரி, இங்கே படித்து பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்டாலும் சரி, வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலேஜ் பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக எங்களுக்கு தெரிய சான்சஸ் இருக்குது. வேறு யாராவதுக்கு இதில் நான் சொன்ன மாற்று கருத்து இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்டு. தேங்க்யூ.